ஹே காய்ஸ், இன்றைக்கி நம்ம 100 days சேலஞ்சில் எந்த டேயில் இருக்கோன்னா இன்றைக்கி வந்து 23 நம்ம 17th அன்றைக்கி ஸ்டார்ட் பண்ணோம். இன்றைக்கி வந்து 7th டே. இன்றைக்கி நம்ம ப்ரீ ஒர்க் அவுட் மீல் என்னென்னு பார்த்தீங்கன்னா அதே சேம் டைப் வந்து பாதாம், அப்புறமேட்டுக்கு பம்கின் சீட்ஸ், அப்புறமேட்டுக்கு 2 bananas. இன்றைக்கி ரெட் பனானா இல்லை, அதனால் இந்த பனானா யூஸ் பண்ணுறேன். அப்புறமேட்டுக்கு வால்நட், எப்பயும் போல் வால்நட் இதெல்லாம் யூஸ் பண்ணியிருக்கேன். இன்றைக்கி வந்து நம்ம எலக்ட்ரோலைட்டும் வந்துடுச்சு. நம்ம எலக்ட்ரோலைட்டும் ஆட் பண்ண போகிறோம். இருங்க, எலக்ட்ரோலைட் எடுக்கிறேன். இந்த 3 எலக்ட்ரோலைட் இதுதான் யூஸ் பண்ண போகிறேன். இது வந்து பார்த்திங்கன்னா பர் ஸ்டிக் வந்து 16 grams இருக்குது. இதில் வந்து ஏதோ ஒரு ஸ்டிக் எடுத்து இன்றைக்கி வந்து யூஸ் பண்ணலான் இருக்கேன். இது வந்து 750 to 800 ml ஆஃப் வாட்டரில் 16 grams மிக்ஸ் பண்ணலான்னு போட்டுருந்துச்சு. இது வந்து ஏதோ ஒரு ஃப்ளேவர் எடுத்து இன்றைக்கி யூஸ் பண்ணலாம். அந்த ஸ்டிக்கில் வந்து நம்ம பாதி மட்டும் யூஸ் பண்ணி இன்றைக்கி வந்து உங்களுக்கு காமிக்கிறேன். ஒரு 250 ml வாட்டரில் வந்துட்டு கொஞ்சமாக ப்ரீ ஒர்க் அவுட்டுக்கு மட்டும் குடிக்கிறனால, ஃபுல் டே குடிக்காதனால என்டையர் ஸ்டிக் யூஸ் பண்ணாமல் நம்ம வந்து கொஞ்சம் கொஞ்சமாக யூஸ் பண்ணிக்கலாம். அதுலேயே ஒரு 250 ml ஆஃப் வாட்டரில் மிக்ஸ் பண்ணுற அளவுக்கு மட்டும் கட் பண்ணி குட்டிக்கலாம். அது மட்டும் தான் நமக்கு தேவை. இப்போ ப்ரீ ஒர்க் அவுட்டுக்கு ஒரு 250 ml ஆஃப் வாட்டரில் குடிச்சிட்டு கிளம்பிடலாம். ஓகே, சில் எலக்ட்ரோலைட் குடிப்போம். இது பார்த்திங்கன்னா ஆக்சுவலாக கலர்லாம் சேஞ்ச் ஆகாது. எலக்ட்ரோலைட்ஸ் எப்பயும் ஒயிட்டாக தான் இருக்கும். ஆனால் வந்துட்டு அதில் ஃப்ளேவர் மட்டும் ஆட் ஆகிருக்குன்னு நினைக்கிறேன். இது வந்து வாட்டர்மெலான் ஃப்ளேவர்னு நினைக்கிறேன். குடிச்சிட்டு எப்படி இருக்குன்னு சொல்கிறேன். ஆமாம், இந்த சிவிங்கம்மில் வர ஸ்மெல் மாதிரி இருக்குது. சிவிங்கம்மில் வாட்டர்மெலான் ஃப்ளேவர் வரும்ல, அந்த 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 ஃப்ளேவர் மாதிரி இருக்குது. அந்த ஃப்ளேவர் லைட்டாக ஆட் பண்ணியிருக்காங்க, அவ்வளோதான், வேறு எதுவும் இல்லை. கொஞ்சம் சால்ட்டியாக இருக்குது. நமக்கு தேவை எனர்ஜி அண்ட் ஹைட்ரேஷன் இருந்தால் போதும். அதுக்கு இது கரெக்டாக இருக்கும்னு நினைக்கிறேன். நல்லாயிருக்கு. கொஞ்சம் ரெஃப்ரெஷிங்காகவும் இருக்குது இந்த ஃப்ளேவரு. ஓகே, நம்ம அப்படியே ஜிம்முக்கு கிளம்பிட்டு ஒர்க் அவுட் முடிச்சுட்டு வர வேண்டியது தான், வேறு எதுவும் இல்லை. பாய். ஒர்க் அவுட் முடிச்சுட்டு ஜிம் முடிச்சுட்டு வந்து போஸ்ட் ஒர்க் அவுட்டை என்ன சாப்பிட்றோங்கிறத பார்க்கலாம். அவள் பார்த்தீங்கன்னா ஒர்க் அவுட் முடிச்சுட்டு வீட்டுக்கு வந்தாச்சு. இருங்க வாட்ச் காமிக்கிறேன். இன்றைக்கி நம்ம கோச் வந்து ஒர்க் அவுட்டை சேஞ்ச் பண்ணிட்டார். ஏன்னா ரிப்பீட் செஷனில் போனனால இன்றைக்கி வந்து பேக்கும் பைசப்பும் பண்ண சொல்லிட்டாரு. இன்றைக்கி வந்து பேக்கும் பைசப்பும் மட்டும்தான் பண்ணேன். அதனால் ஆக்சுவலாக நான் சொல்லிட்டு போனது வந்து இன்றைக்கி ஷோல்டரும் ஆப்ஸும் பண்ணுறேன்னு சொல்லிட்டு போயிருந்தேன். ஆனால் அது பண்ணல. இன்றைக்கி வந்து கோச் சேஞ்ச் பண்ணனால இன்றைக்கி பேக்கும் பைசப்பும் பண்ணேன். ஏன்னா ரிப்பீட்டடாக போனனால பேக்கும் பைசப்பும் தான் லாங் டியூரேஷன் இருந்துச்சு. அதனால் பேக்கும் பைசப்பும் இன்றைக்கி பண்ணேன். இருங்க வாட்ச் காமிக்கிறேன். இது உள்ளே போகணும். நீ பார்த்தீங்கன்னா ட்ரெடிஷ்னல் ஸ்ட்ரென்த் ட்ரைனிங் நான் ஜென்ரலாக தான் போடுவேன். ட்ரெடிஷ்னல் ஸ்ட்ரென்த் ட்ரைனிங்கில் தான் போடுவேன். அதில் 686 kcal. அப்புறமேட்டுக்கு எலிப்டிக்கல் பண்ணுவேன். அது வந்து கார்டியோ 105 kcal. அதில் பண்ணியிருக்கேன். இதுதான் இன்றைக்கி நம்ம பண்ண பேக் ஒர்க் அவுட்டு. ஓகே, போஸ்ட் ஒர்க் அவுட் மீல் வந்து சாப்பிட்றலாம். போயிட்டு ரெடி பண்ணிவிட்டு அதை எடுத்துகிட்டு வரேன், சாப்பிட்லாம். ஓகே, இன்றைக்கும் சேம் போஸ்ட் ஒர்க் அவுட் மீல் தான். 2 whole eggs வச்சுருக்கேன். ஒரு 20 grams ஆஃப் கிரவுண்ட்நட் வச்சுருக்கேன். சாப்பிட்றலாம்.
இன்றைக்கி பேக் ஒர்க் அவுட்டில் என்னென்ன வேரியேஷன்ஸ் பண்ணேன்னா டீ பார் ரோயிங், அப்புறமேட்டுக்கு லேட் புல் டவுன், சீட்டர் ரோயிங்ஸ், அப்புறமேட்டுக்கு டம்பிள் ரோயிங், அப்புறமேட்டுக்கு கேபிளில் வந்துட்டு வி பார் ரோயிங் பண்ணேன். ஐ மீன் வி பார் புல் டவுன் பண்ணேன். அதுதான் 5 வேரியேஷன்ஸ் இன்றைக்கி பேக் ஒர்க் அவுட்டுக்கு. பைசப்க்கு என்ன பண்ணேன்னா பார்பல் கர்ல்ஸ் பண்ணேன், ப்ரீச்சர் கர்ல்ஸ் பண்ணேன், ஹேமர் கர்ல்ஸ் பண்ணேன். ஒன் மோர் எக்ஸசைஸ் என்ன பண்ணேன்னா கான்சன்ட்ரேஷன் கர்ல்ஸ் பண்ணேன். இதுதான் இன்றைக்கி நம்ம பண்ண ஒர்க் அவுட்டு. 3 செட்ஸாக வெயிட்ஸ் வந்து கொஞ்சம் கொஞ்சமாக இன்க்ரீஸ் பண்ணி பண்ணேன். ஸ்டார்ட் பண்ணது வந்து ஒரு 6 kg அந்த மாதிரி. பேக் ஒர்க் அவுட்டுக்கெலாம் கொஞ்சம் வெயிட் அதிகமாக பண்ணேன். பேக் ஒர்க் அவுட் எனக்கு கொஞ்சம் ஈஸியாக வருது ஓரளவுக்கு. டீ பார் ரோயிங் மட்டும் கொஞ்சம் கஷ்டமாக இருக்குது. ப்ராப்பராக விங்ஸில் விழ மாட்டேங்குது. அது கொஞ்சம் கான்சன்ட்ரேஷன் பண்ணி கரெக்டாக போகணும். எக்கு அப்புறமேட்டு கிரவுண்ட் சாப்பிட்டு முடிச்சுட்டு நம்ம வந்து அயன் ப்ரோட்டீன் ஷேக் குடிச்சிட்டு அப்புறம் உளுந்துகளி சாப்பிட்லான் இருக்கேன் இன்றைக்கி. ஓகே, எப்பயும் போல் 200 ml ஆஃப் வாட்டரில் வந்து 1 heap ஸ்கூப் ஆஃப் ப்ரோட்டீன் பவுடர் ஆட் பண்ணியிருக்கேன். ஷேக் பண்ணிவிட்டு குடிச்சிருவோம். சில் வாட்டரு 200 ml ஆஃப் சில் வாட்டரில் சில் வாட்டரில் குடிக்கும்போது கொஞ்சம் நல்லா இருக்குது டேஸ்ட்டு. இது குடிச்சு முடிச்சுட்டு நெக்ஸ்ட்டு வந்துட்டு குளிச்சுட்டு ரெஃப்ரெஷ் ஆகிட்டு அதுக்கப்புறம் வந்து உளுந்துக்களி சாப்பிடுவோம். அதுலேயும் கொஞ்சம் ப்ரோட்டீன் ஆட் ஆகும். எப்படியும் நம்ம காலையிலே வந்து இதில் ஒரு 28 grams, அப்புறமேட்டுக்கு கிரவுண்ட் நட்ஸில் ஒரு 15 grams, ஒரு 26 grams வந்து ஓரளவுக்கு 10 grams ஆச்சு நம்ம ப்ரோட்டீன் இன்க்ளூட் ஆகிரும். அப்புறம் 2 eggsல வந்து 12 grams ஆஃப் ப்ரோட்டீன் இருக்குது. மார்னிங்கே ஒரு 50 to 60 grams ஆஃப் ப்ரோட்டீன் வந்து எடுத்துருவோம். அப்படி மேக்ஸிமம் ப்ரோட்டீன் ஷேக்கில் 28 grams. அது இல்லாமல் இப்போ உளுந்துக்களி சாப்பிட்டோன்னா அதில் எப்படியும் 100 gramsக்கு மோஸ்ட்டாக ஒரு 20 grams ஆஃப் ப்ரோட்டீன்ஸ் ஈஸியாக கிடைக்கும். இது வந்து மார்னிங் போஸ்ட் ஒர்க் அவுட் மீலுக்கு மட்டும் எவ்வளோ ப்ரோட்டீன் இன்டேக் இருக்குது. அப்புறமேட்டுக்கு மதியத்துக்கு நம்ம வந்து லஞ்சுக்கு வந்து பன்னீர், சீஸ் அந்த மாதிரி ஏதாவது இன்க்ளூட் பண்ணோம்னா அதில் கொஞ்சம் ப்ரோட்டீன்ஸ் இன்க்ரீஸ் ஆகும். திரும்ப நைட்டுக்கு ஆம்லேட் 2 eggs போட்டு ஆம்லேட் போடுறதுனால 12 grams திரும்ப அதில் இன்க்ளூட் ஆகும். ஓரளவுக்கு மெயின் சோர்ஸ் பார்த்திங்கன்னா எக்கும் ப்ரோட்டீன் ஷேக்லேயும் பார்த்திங்கன்னா நல்லா ப்ரோட்டீன் நமக்கு கெயின் ஆகும் மேக்ஸிமம். அப்புறமேட்டுக்கு அது இல்லாமல் இப்போ சண்டே பார்த்திங்கன்னா நான் வந்து சிக்கன் எடுத்தேன். சிக்கனில் ப்ரோட்டீன் நிறைய கவர் பண்ணேன். அந்த மாதிரி ஒரு ஆல்டர்னேட்டிவ் விஷயம் இருந்துச்சுனாவே போதும். ஓரளவுக்கு ப்ரோட்டீன் ஷேக் வந்து ஹெல்ப்ஃபுல்லாக இருக்குது. மேக்ஸிமம் ப்ரோட்டீன் அதில் கிடைக்கிறதுனால நமக்கு நல்லா பெனிஃபிட்டாக இருக்குது. ஓரளவுக்கு நம்ம அதிகமாக ஸ்பெண்ட் பண்ணணுன்னு இல்லை. இப்போ சிக்கன், ஃபிஷ்ஷு அந்த மாதிரி அதிகமாக ஸ்பெண்ட் பண்ணணுன்னு இல்லை. அதனால் ப்ரோட்டீன் ஷேக் பார்த்திங்கன்னா எப்படியும் யூஸ்ஃபுல் தான். ஓகே, குளிச்சு ரெஃப்ரெஷ் ஆகிட்டு உளுந்துக்களி சாப்பிட்றத பார்க்கலாம். குளிச்சு ரெஃப்ரெஷ் ஆயாச்சு. இப்போ நம்ம மிச்சம் இருக்க உளுந்துக்களியை மட்டும் சாப்பிட்டு முடிச்சிடலாம். கருப்பு உளுந்துக்களி ப்ளஸ் டேட் சிரப் மிக்ஸ் பண்ணியிருக்கேன். இதில் ஒரு 100 grams அளவுக்கு சாப்பிட்டோம்னா நமக்கு மேக்ஸிமம் 20 to 25 grams ஆஃப் ப்ரோட்டீன்ஸ் கிடைக்கும். இதுலேயும் மேக்ஸிமம் 60 to 70 grams ஆஃப் ப்ரோட்டீன் வந்து நம்ம மார்னிங்கே எடுத்துருவோம். சூடாக இருக்குது. நமக்கு சீப்பாக ப்ரோட்டீன்ஸ் வேணும்னா இந்த மாதிரி உளுந்துக்களி இதெல்லாம் ஆல்டர்னேட் பண்ணிங்கன்னா ஓரளவுக்கு சீப்பாக இருக்கும். என்ன கேட்டால் நான்
ஷேக் வந்து ரெக்கமெண்ட் பண்ணுவேன். ஏன்னா டெய்லி உங்கள் ப்ரோட்டீனை நீங்கள் ஹிட் பண்ணியே ஆகணும்னா நீங்கள் வந்து ப்ரோட்டீன் ஷேக் எடுத்தே ஆகணும். ஏன்னா அதில் சாலிடாக ஒரு 28 கிராம்ஸ் 20 கிராம்ஸ்க்கு மேலே ப்ரோட்டீன் கிடைக்கிறனால நமக்கு ஈஸியாக இருக்கும். அது இல்லாமல் எக்ஸ்ட்ரா இதெல்லாம் சாப்பிட்டிங்கன்னா ஈஸியாக ப்ரோட்டீன் கவர் பண்ணிடலாம். ஓகே, இதுக்கு மேலே நம்ம மதியத்துக்கு என்ன ப்ரோட்டீன் சாப்பிட்றோங்கிறத மதியம் காமிக்கிறேன். பாய். இதை ஃபினிஷ் பண்ணுறேன். பாய். இப்போ வந்து நம்ம டின்னர் ப்ரிப்பேர் பண்ண போகிறோம். இப்போ டின்னருக்கு என்ன ப்ரிப்பேர் பண்ண போகிறோன்னா, நம்ம வந்து டிஃப்ரெண்ட்டாக பன்னீர் ப்ளஸ் எக் ரெண்டுத்தையும் போட்டு பன்னீர் எக் புர்ஜி பண்ணலாம் அப்படின்னு இருக்கேன். இப்போ அதை தான் பண்ண போகிறோம். அதுக்காக இப்போ பன்னீரை வந்து நல்லா கிரேட் பண்ணி எடுத்துக்கலாம். கிரேட்டர் நல்லா ஷார்ப்பாக இருந்தாலுமே சில டைம் வந்து பன்னீர் சாஃப்டாக இருக்கனால உடையும். இந்த உடையிறதெல்லாம் சைடில் வச்சுட்டு கடைசியில் ஃபுல்லாக கிரேட் பண்ணி முடிச்சுக்கலாம். ஓகே, பன்னீர் நல்லா சாஃப்டாக பூ மாதிரி கிரேட் பண்ணி எடுத்தாச்சு. இதை வந்து ஒரு பவுலுக்கு ட்ரான்ஸ்ஃபர் பண்ணிக்கலாம். அடுத்து நம்ம ஒரு 3 பாயில்டு எக்ஸ் எடுத்திருக்கோம். இது எனக்கு மட்டும் சாப்பிட்றதுக்கு இல்லை, எங்கள் மம்மிக்கும் சேர்த்து சாப்பிட்றதுக்கு 2 பர்சனுக்கு சாப்பிட்றதுக்கு அளவுக்கு நான் இப்போ ப்ரிப்பேர் பண்ணிருக்கேன். பன்னீர் சாஃப்ட்னஸ்லேயே பன்னீர் உடஞ்சிச்சு. அப்போ எக்கு கண்டிப்பாக உடையும். உடையிறதையும் நல்லா கிரேட் பண்ணி எடுத்துக்கலாம். கடைசியில் பார்க்க உங்களுக்கு நல்லாயிருக்கும், பாருங்கள். இப்படி பிரேக் ஆகிற எக்ஸ் எல்லாம் தனியாக எடுத்து வச்சு திரும்ப அதை தனியாக க்ரியேட் பண்ணிட்டிங்கன்னா எல்லாமே மிங்கிள் ஆயிரும். ப்ராப்பராக நல்லாயிருக்கும், எல்லாம் ஒரே மாதிரி ஈவனாக இருக்கும். ஓகே, ஃபுல்லாக எல்லாமே க்ளீனாக க்ரியேட் பண்ணியாச்சு. இப்போ எடுத்து பார்த்தா இப்படி தான் இருக்கும். நல்லா சாஃப்டாக இந்த மாதிரி கிடைக்கும் நமக்கு. இப்போ பன்னீர் 150 கிராம்ஸ் அண்ட் எக் ஒரு 150 கிராம்ஸ் இருக்கும். இதை யூஸ் பண்ணி நம்ம புர்ஜி பண்ணிடலாம். ஒரு பெரிய கடாயை எடுத்துக்கலாம். அதில் 10 கிராம்ஸ் பட்டர் ஆட் பண்ணி மெல்ட் பண்ணிக்கலாம். பட்டர் நல்லா மெல்ட் ஆனதும் வாசனை பொருட்கள், பிரியாணி இலை, சாதி பத்திரி, ஒரு கிளவு, ஒரு சின்ன பட்டை வச்சுருக்கேன், அதை ஆட் பண்ணிக்கலாம். ஏலக்காய் போட மறந்துட்டேன், ஒரு 2 ஏலக்காய் ஆட் பண்ணிக்கலாம். சின்ன வெங்காயம் ஒரு 20 பீசஸ் ஆஃப் சின்ன வெங்காயம் வந்து ஸ்லைஸ் பண்ணி வச்சுருக்கேன், அதை ஆட் பண்ணிக்கலாம். இந்த வெங்காயம் வதங்கிறதுக்காக தேவையான சால்ட் எவ்வளவோ அதை ஆட் பண்ணிக்கலாம். இப்போ நல்லா வெங்காயம் வதங்கிருச்சு. டொமேட்டோ ஆட் பண்ணிக்கலாம். டொமேட்டோ ஒரு ஸ்மால் சைஸ் டொமேட்டோ 2 எடுத்துருக்கேன் நான், அதை ஆட் பண்ணிக்கலாம். அப்புறம் சில்லி வந்து ஒரு சில்லியை ஆட் பண்ணி, ஒரு க்ரீன் சில்லி எடுத்துருக்கேன், அதையும் டைஸ் பண்ணி வச்சுருக்கேன், அதையும் ஆட் பண்ணிக்கலாம். ஜிஞ்சர் கார்லிக் பேஸ்ட் வந்து ஒரு 1/2 டீஸ்பூன் ஆட் பண்ணிக்கலாம். ஃபஸ்ட்டு கொரியாண்டர் பவுடர் வந்து ஒரு டேபிள் ஸ்பூன் ஆட் பண்ணிக்கலாம். இப்போ ரெட் சில்லி பவுடர் வந்து ஒரு 1/2 டேபிள் ஸ்பூன் ஆட் பண்ணிக்கலாம். அடுத்து கறி மசாலா வந்து ஒரு டீஸ்பூன் ஆட் பண்ணிக்கலாம். தேவையான அளவுக்கு சால்ட் ஆட் பண்ணிக்கலாம். இப்போ நல்லா ஒரு மிக்ஸ் கொடுத்துட்டு துருவி வச்ச பன்னீரும் எக்கையும் ஆட் பண்ணிக்கலாம். ஆட் பண்ணி நல்லா ஒரு மிக்ஸ் கொடுத்துட்டு இப்போ தேவையான அளவு வாட்டர் நல்லா ஸ்ப்ரிங்கிள் பண்ணி விட்டு நல்லா மிக்ஸ் பண்ணிக்கலாம்.
இப்போ 2 to 3 மினிட்ஸ் நல்லா இந்த வாட்டரில் குக் ஆனதுக்கப்புறமேட்டுக்கு கொரியாண்டரை ஆட் பண்ணி இறக்குனா நம்ம பன்னீர் எக் புர்ஜி நல்லா ரெடி ஆயிரும். புர்ஜி பார்த்தீங்கன்னா நல்லா ஃப்ளேவர்ஃபுல்லாக இருக்குது. ஹே காய்ஸ், சூப்பரான எக் ப்ளஸ் பன்னீர் புர்ஜி பார்த்தீங்க. இப்போ டேரெக்டாக நம்ம வந்து டின்னருக்கு வந்துட்டோம். ஏன்னா எனக்கு மதியம் லஞ்சில் வந்து ரொம்ப டயர்டாக இருந்துச்சு, தூங்கிட்டேன். அதனால் லேட்டாக தான் ஏஞ்சி சாப்பிட்டேன். எதுவும் பெருசாக ப்ரோட்டீன் சாப்பிடல. மில்லட்ஸ் 100 கிராம்ஸு, அப்புறமேட்டுக்கு மோர் குழம்பு ப்ளஸ் இது சாப்பிட்டேன், கத்திரிக்காய் பொரியல் சாப்பிட்டேன். அதனால் உங்களுக்கு காட்ட முடியாமல் போயிடுச்சு. ஆனால் டின்னருக்கு அப்படி இல்லை. நம்மளோட எக் புர்ஜி ப்ளஸ் 3 சப்பாத்தி, கசூரி மேத்தி போட்டிருக்கு சப்பாத்தியில். மாவும் பிசையும் போதே கசூரி மேத்தி போட்டு பிசைஞ்சோம். புர்ஜியை தான் இப்போ வந்து நம்ம டேஸ்ட் பண்ணி சொல்ல போகிறோம் எப்படி இருக்குன்ட்டு. ஃபஸ்ட்டு அந்த எக் புர்ஜி ப்ளஸ் பன்னீர் ரொம்ப டேஸ்ட்டாக இருக்குது. நீங்கள் மஸ்ட்டு ட்ரை பண்ணி ஆகணும் இந்த ரெசிபி. செம காம்பினேஷன், செம டேஸ்ட்டாக இருக்குது. எக்கு ப்ளஸ் பன்னீர் ப்ளஸ் சப்பாத்தி. Out of the world, must try egg plus பன்னீர் புர்ஜி. அது அப்படியே சாஃப்டாக பூ போல துருவி அதில் பண்ண புர்ஜி. செம டேஸ்ட்டாக இருக்குங்க. சான்ஸே இல்லை. ஓகே, நான் போய் என் டின்னரை என்ஜாய் பண்ணுறேன். நெக்ஸ்ட் வீடியோவில் பார்ப்போம். பாய். எனக்கு வந்து ஃப்ரீயாக சாப்பிடணும் வீடியோ பண்ணுறதுக்கு. அதனால தான் வீடியோவில் கொஞ்சமாக சாப்பிட்டு காமிச்சிட்டு ஃபுட்டை தனியாக என்ஜாய் பண்ணுவேன் சாப்பிட்டு. பாய். இது வந்து கம்ப்ளீட் சோர்ஸ் ஆஃப் ப்ரோட்டீன் தான். நமக்கு பன்னீர்லேயும் ப்ரோட்டீன் இருக்குது, எக்லேயும் ப்ரோட்டீன் இருக்குது. நல்ல குட் சோர்ஸ் ஆஃப் ப்ரோட்டீன் இது. நைட் டைமில் நல்லா ப்ரோட்டீன் ஹிட் பண்ணிடுவோம். இன்றைக்கி நம்ம எப்படியும் 100 கிராம்ஸ் ஈஸியாக அச்சீவ் பண்ணியிருப்போம் ப்ரோட்டீனை. மஸ்ட் ட்ரை எக் ப்ளஸ் பன்னீர் புர்ஜி. நீங்கள் வெஜ்ஜாக இருந்தீங்கன்னா பன்னீர் மட்டும் போட்டுக்கோங்க. நல்லா இருக்குது, செம்ம டேஸ்ட்டாக இருக்குது. அப்படியே சேம் மெத்தட் ஃபாலோ பண்ணிங்கன்னா சூப்பராக வரும். ஒர்க் அவுட் ப்ளஸ் டேஸ்டி ஃபுட்ஸ், டேஸ்டி அண்ட் ஹெல்த்தி ப்ரோட்டீன் ஹிட் பண்ணுற மாதிரி ஹெல்த்தி ஃபுட்ஸ் பார்க்குறதுக்கு நம்ம சேனலை கண்டிப்பாக சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. பாய்.